நாடை எதிர்பார்க்கும் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே இன்று வெளியாகிறது. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. முதற்கட்டமாக கடந்த 6ஆம் தேதி 121 தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் 65% வாக்குகள் பதிவாகின. எஞ்சிய 122 தொகுதிகளுக்கு கடந்த 11ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் 69% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. 2 கட்ட தேர்தலிலும் சேர்த்து பீகார் வரலாற்றில் இதுவரை இல்லாதபடி 67% வாக்குகள் பதிவாகின. தேர்தலில் பதிவான வாக்குகள் 38 மாவட்டங்களில் உள்ள 46 மையங்களில் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது. வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி தலைநகர் பாட்னாவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்காக தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. பீகாரில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சிகளை உள்ளடக்கிய மகா கட்பந்தன் கூட்டணிக்கிடையே நேரடி போட்டி நிலவுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் களத்தில் உள்ளது. இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக பதவியில் உள்ள நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராவாரா அல்லது மகா கட்பந்தன் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுமா? ஜன்சுராஜ் கட்சி மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியதா என்பது இன்று தெரிந்துவிடும் என்பதால் நாடே ஆவலுடன் காத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.